சாமானியர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்மளுடன் அஸ்வத்தாமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இப்ப இந்த டெல்லி கார் பாம் பிளாஸ்ட பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா, இப்பதான் வந்து பஹல்காம் முடிஞ்சது. அதை மறந்து ஆபரேஷன் சிந்தூர் பண்ணி அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் இன்னொரு தீவிரவாத சம்பவம் ஜெய்ஷ் இ முகமது வந்து இதுல லிங்க் ஆயிருக்கும்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கண்ணா? இல்ல இதுல ஜெய்ஷ் இ முகமது மட்டும் இல்ல, பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் இதில் ஒன்றிணைந்திருக்கிறதற்கான வாய்ப்பு கருதப்படுகிறது. இது வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமான ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி பார்ப்பது சரியான வாதம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் உங்களுக்கு பங்களாதேஷ் சுத்தி நடக்கிற இஷ்யூஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பங்களாதேஷுக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கும் இடையில இந்த சிக்கன் நெக்குன்னு சொல்லப்படுற இடையில அந்த பகுதிகளில் இந்திய இராணுவம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வந்து பங்களாதேஷ் வந்து இப்போ பல ஃபாரின் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு சில நகர்வுகளை நம்முடைய பாரத தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுடைய துணையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ்ல இருந்து பல ஊடுருவாளர்கள் இங்க வந்து ஊடுருவுனாங்கன்றது ரொம்ப நாள் பிரச்சனை. அதை நம்ம நிறைய டைம் சொல்லிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர்கள் எல்லாம் பாவம். இப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்லாம் வந்து ரொம்ப, அதாவது இந்தியன் முஸ்லீம்ஸ் வேற, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வேற. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்லாம் வந்து பாவம் பரிதாபப்பட்டவங்கலாம் இங்க பேசின பல குரல்களையும் நாம பார்த்துக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இப்போ நீங்க என்ன நடந்ததுன்னா, இந்தியா முழுவதும் இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல அந்த டாக்டர் ஒருத்தருக்கு வந்து அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் குஜராத் இங்க இருந்துன்னா வந்து உங்களுக்கு 2900 கிலோ வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியாவில் பல இடங்கள்லையும் ஒரு சீரியல் பாம் பிளாஸ்டுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து நம்முடைய உளவுத்துறை சக்சஸ்ஃபுல்லாக நியூட்ரல் பண்ணி அதை பிரேக் பண்ணிருக்காங்க. அங்கே வந்து எல்லாமே நம்மளுடைய டோட்டல் நெட்வொர்க்கும் மாட்டுது அப்படின்றதுனால எங்கேயோ இருந்த ஒரு ஃப்ரிஞ்சி குரூப்ல இருந்து ஒருத்தன் மட்டும் அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணியிருக்கானே ஒழிய மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு ஒரு சிறிய அசம்பாவிதத்தோடு முடிந்திருக்கிறது என்பது இந்திய உளவுத்துறையினுடைய வெற்றியாக இருக்கிறது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் வந்து தெய்வாதீனமாக கூட்டம் இருக்கிற இடத்துல வெடிக்காம கொஞ்சம் தள்ளி முன்னாடி வந்து ஸ்பீட் பிரேக்ல வெடிச்சு அந்த கார் பாம் பிளாஸ்ட் நீங்க அந்த சிலிண்டர் பத்தி தானே சொல்றீங்க? அதாவது சிலிண்டர்னு உறுப்பினர்ல ஸ்டாலின் அந்த தீவிரவாத தற்கொலைப்படை தாக்குதலை சொல்றேன். அந்த அந்த அது போல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மாட்டி இருக்கிறது. அந்த நெட்வொர்க்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து வெடிமருந்தை வாங்கிட்டு போன ஒரு ஒரு ஒன் ஆஃப் த குரூப் வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கு. இது வந்து எப்படின்னா நம்மளும் மாட்டிப்போம்னு தெரியும் எங்களுக்கு. அதுல இருந்து சரி அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எப்படி நம்ம இந்த விஷயத்த அணுகணும் அப்படின்னு சொன்னா, தீவிரவாதத்திற்கு ஆதரவான வாதங்களை முதல்ல நம்ம கலையிடணும். இங்க நீங்க பாருங்க, ஒவ்வொரு முறை தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போதும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் இது வந்து உளவுத்துறை ஃபெயிலியரு, இல்ல கவர்மெண்ட் மிஷினருடைய ஃபெயிலியரு, இதெல்லாம் நீங்க முன்னாடியே பாத்துக்கிறது இல்லையா அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த ஒரு நாட்டுல வேணா போய் பாருங்க, தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு விஷயத்த ஒரு அரசு கவனிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். வெரி மென்டாலிட்டி இருக்குல்ல, டெரரிஸ்டுக்கு ப்ரோ மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த மென்டாலிட்டியை வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்பதான் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இங்க என்னன்னா 24 மணி நேரமும் 365 நாளும் ப்ரோ டெரரிசம் மென்டாலிட்டிலேயே பலரும் பேசிட்டு இருக்காங்க. மறைமுக ஆதரவு தீவிரவாதத்திற்கு, தீவிரவாதிகளை வந்து ஒரு அப்பாவிகள் போல சித்தரிப்பது, தீவிரவாதிகள் சிறையில் இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு மத அடையாளத்துக்குள்ள அவங்களை அடைச்சி வந்து இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி வருஷம் பூரா பேசுறது. இப்போ இஸ்லாமிய கைதிகள் அப்படின்னா சொத்து தகராறுலையோ இல்லை வந்து பர்சனலாக ஒருத்தர் ஒரு வெஞ்சன்ஸில் பழிவாங்கல் கொலை பண்ணவங்களையோ எல்லாம் இவங்க இஸ்லாமிய சிறை கைதிகள்லாம் சொல்ல மாட்டாங்க. குண்டு வச்சு உள்ள போனவங்க தான் இஸ்லாமிய சிறை கைதிகள். அப்போ இஸ்லாமியர்களை அத்தனை பேருமே தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துகிற வேலை யார் செய்யறா? இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு? அதாவது கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல நூற்றுக்கணக்கான பேரை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் ஜெயிலே இறந்த பாஷாவை அப்பா என்று அழைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து மோடி அவர்களுடைய ஃபெயிலியர், அமித்ஷா அவர்களுடைய அதானி எதுக்கு சேர்த்தாருன்னு தெரியல. இதுல என்ன ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் பாருங்க. இப்போ ஒரு வரி கூட, ஒரு வார்த்தை கூட தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரல் முன்னெடுக்கப்பட வேண்டும். நம்முடைய பாரத தேசம் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம்ங்கிற வார்த்தை வருதா?
நீயே ஒரு பக்கம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா பேசுன, நீ ஒரு பக்கம் வந்து தீவிரவாதிகள் வந்துனா இல்லைங்க இது வந்து தீவிரவாதிகள் மேல, அதாவது ஒரு குண்டு வெடிப்புனா தீவிரவாத இயக்கம் தான் பொறுப்பேற்கணும், ம். அரசாங்கம் பொறுப்பேற்கணும்னு சொல்ற ஒரு அறிவாலயை பாத்துறீங்களா? அதுதான் நம்முடைய திருமாவளவன் அவர்கள். இப்போ இந்த மாதிரியான பேச்சுகள் எதை காட்டுகிறது? குண்டு வச்சிட்டு குண்டு வெடிப்புல குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறை சென்றவரை அப்பா என்று கொண்டாடுகிற அதே கும்பல் இன்றைக்கு ஒரு குண்டுவெடிப்பு நடக்கும் பொழுது அரசாங்கத்தின் மீது பழியை போடுகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைன்னா என்ன? தீவிரவாதத்திற்கு எதிரான அந்த பொது புத்தி மனநிலையே நம்ம கொண்டு வந்தாகணும். அப்படிதான் ஒரு ஒரு நாடும் டெரரிசத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து அமெரிக்கா ஆகட்டும், இல்ல வந்து இத்தாலி ஆகட்டும், நீங்க டெரரிசத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா நாடுகளுமே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு வரும்பொழுது கட்சி பாகுபாடுகளை கடந்து, அரசியல் அரிப்புகளை கடந்து, அரசியல் ஆதாயங்களை மறந்து, நேரடியாக தேசத்தினுடைய நலனின்பால் ஒன்றாக திரண்டு நிற்பார்களே ஒழிய, அந்த இடத்துல எங்கடா அரசியல் ஆதாயம் தேடலாம்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. தவிரவும் இது அரசியல் ஆதாயம் பார்ப்பதற்காக எந்த விதமான ஸ்பேஸும் இல்லாத ஒரு பகுதி. ஏன்னா உங்களுக்கு வந்து பங்களாதேஷ் ஒரு பக்கம், இப்பதான் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். அமெரிக்கா நமக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறது. சீனா வந்து இன்றைக்கு நம்மோடு நெருக்கம் காட்டினாலும் கூட என்றைக்குமே நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத ஒரு நாடாகத்தான் சீனா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு புறச்சூழ்நிலைகளில் கூட இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அமெரிக்க உளவு அமைப்புகளுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள், பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் கொஞ்சம் கூட அறம் இல்லாம எவ்வளவு கேவலமான ஒரு செயலை கூட செய்வதற்கு தயாராக இருக்கிற கீழ்த்தரமான நாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நமக்கு எதிரி சீனா மாதிரி ஒரு வலுவான, நமக்கு சமமான வலுவான எதிரியாக இருந்தா கூட நம்ம சமாளிச்சிடலாம். பாகிஸ்தான் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி ஒன்றுத்துக்கும் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்கார நாடுகளா இருந்தா நம்மளால அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு பொது பொது உலக அரங்குல அவனுக்கு கௌரவமும் இல்லை, இல்லை நமக்கு வந்து நம்ம மேல இருக்கிற இமேஜ் போயிடுங்கிற ஒரு எண்ணமும் இல்லை. பாகிஸ்தான் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ வந்து 90% கடனில் மட்டுமே கடன் வாங்கி ஏந்தி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிச்சைக்கார தேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து ஒரு புரட்சின்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷும், அதாவது நான் சொல்றது அந்த சோகால்டு புரட்சி, அதுக்கப்புறம் பங்களாதேஷும் அப்படிப்பட்ட ஒரு நாடாகத்தான் மாறி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நமக்கு எதிராக ஒரு சதியை கொண்டும்போது இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து தீவிரவாதத்திற்கு ஆதரவான எந்த விதமான குரலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு பொது புத்தி இங்கு உருவாக்கப்பட வேண்டும். தீவிரவாதிகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் மீது மத அடையாளங்களை கற்பிப்பதோ அல்லது அவர்களை வந்து சிறுபான்மை என்கிற ஒரு வட்டத்திற்குள்ளாக அவர்களை புகுத்தி அனைத்து சிறுபான்மை மக்களையும் சங்கடத்திற்கு உள்ளாக்கி அதன் மூலமாக அரசியல் செய்வதோ, இந்த மாதிரியான கேடுகட்ட கேவலமான அரசியல்களை கைவிட வேண்டும். நான் டைரக்டா சொல்றேன், இஸ்லாமிய கைதிகளை விடுவீங்கன்ற பேச்சே பேசாதீங்க. இஸ்லாமிய கைதிகள்ங்கிற பேர்ல நீங்க யாரை சொல்றீங்க? தீவிரவாதிகளை சொல்றீங்க. தீவிரவாத வழக்குல உள்ள போனவங்களை சொல்றீங்க. அப்ப இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதிகளாக நீங்க பொதுமைப்படுத்துறீங்க. நீங்க பீரியாடிக்கலா தீவிரவாத வழக்குகள்ல உள்ள சென்ற இஸ்லாமியர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிற புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்குது. முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி புழல்ல அவங்க இப்போ சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க, டிவி இருக்கு, செல்போன்ஸ் இருக்கு, ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, ஜாலியா விளையாடிட்டு வராங்க, 5 ஸ்டார் அம்யூனிட்டிஸ் இருக்குன்ற போட்டோஸ் வெளில வந்து இப்ப பெங்களூர்ல அக்ரகாரா சிறையில் இருக்கிற அந்த விஷயங்கள் வெளில வருது. இதையெல்லாம் என்னையே கவனிக்க வேண்டும். சிறைக்குள்ளாக சென்று விசாரணை நடத்தி அதுல யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து விசாரணை நடத்த வேண்டும். அந்த மாதிரி விசாரணை நடக்கும்போது இவங்க வந்து அரசியல் அறிப்புக்கு சொரிந்து கொள்ளாமல் நாட்டினுடைய தேச பாதுகாப்பை மனதில் கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். ஏன் இந்த படம்லாம் வெளில வருது? வெளில இருக்கிற மக்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நீ வா தீவிரவாத இயக்கத்துல சேரு, உள்ள வந்தா இந்த மாதிரியான ஒரு 5 ஸ்டார் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்றத ஒரு மறைமுகமா மெசேஜ் பாஸ் பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது யாரும் தேர்ட் பர்சன் எடுத்து வெளில விடுறது கிடையாது. அவங்களே எடுத்து தான் அவங்கள தான் வெளில விடுறாங்க. இது பீரியாடிக்கலா நடக்குது அப்படின்னு சொன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக இளைஞர்களை மூளை செலவை செய்து, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவை செய்து அவர்களை தீவிரவாதத்தின் பக்கம் இழுக்கிற ஒரு கேடுகட்ட மோசமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு நீங்க கவுண்டர் ஆக்ஷனா என்ன பண்ணணும்? இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதை செய்யாம எல்லா இஸ்லாமியர்களையும் வந்து தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துகிற வேலையை விடுதலை சிறுத்தைகள் போன்ற, திமுக போன்ற, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு
பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர்கள் அரசியல் லாபத்திற்காக குளிர்காய்கிற ஒரு மோசமான அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் நிறுத்தப்பட வேண்டும். மக்களிடம் இதற்கான ஒரு விழிப்புணர்வு வந்தாக வேண்டும். சார் இதுல பகல்காமுக்கு வந்து உங்க மோடியிடம் போய் சொல்லுன்னு சொன்னதுக்கு ஆபரேஷன் சிந்தூர் பண்ணாங்க. இப்ப இதற்கான பதிலடி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுவே ஆக்சுவலாங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாக தடுக்கப்பட்டு கொண்டே இருப்பதனால அதோட வீரியம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுவே பதிலடி தாங்க. அதாவது இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் நெட்வொர்க் உருவாகி இருக்கிறத, அவங்களுக்குள்ள வந்து வெடிமருந்துகள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனத டோட்டல் செயினையுமே இந்திய அ அ உளவுத்துறையாக இருக்கட்டும், இல்ல இந்தியாவுடைய பல்வேறு ஏஜென்சிஸும் சேர்ந்து முறியடித்து அந்த டோட்டல் நெட்வொர்க்கையும் நியூட்ரலைஸ் பண்ணி அவங்கள பிரேக் பண்ணதனுடைய ஒரு ரிட்டாலியேஷன் தான் இந்த குண்டுவெடிப்பு. நீங்க அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி அடிச்சிட்டோம். அடி வாங்கினவன் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டானா ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதத்தை பண்றான். ஆனா அவன் பிளான் பண்ணது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம். இந்திய தேசம் முழுவதற்குமான ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரு புறம் பங்களாதேஷ் வந்து நாங்க எல்லையில படைகளை குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த பக்கம் நாங்க படைகளை கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாவலா காட்டிட்டு, இன்னொரு பக்கம் அங்கிருந்து ஊடுருவியவர்களான ஒரு சில வேலைகளை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற முதல் கட்ட புரிதல். இதை நம்முடைய உளவுத்துறை மிக சாதுரியமாக முறியடித்திருக்கிறது. அதுல அந்த நெட்வொர்க்கை உடைச்சி ஒருத்தரா உள்ள கொண்டு கைது செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கிறது. அவங்க திட்டமிட்டது வந்து வேற. திட்டமிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனா இதுக்கு நம்ம என்ன ரிட்டாலியேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இதோடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் இப்ப 2, 3 தீவிரவாத இயக்கங்கள் ஒருங்கிணைந்ததாக தகவல்கள் வருகிறது. இப்ப இதுவரைக்கும் இதுக்கு எந்த தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கல இல்லையா? ஆமா. இப்ப வந்து ஏன்னா இப்ப இது 2, 3 அமைப்பு உள்ள சேர்ந்திருக்கு. இவங்க பொறுப்பேற்கவும் மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுடைய நெட்வொர்க் வந்து இப்ப இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகல. இந்த டெரரிசம் ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகல. இது வந்து ஃபெயிலியர் அவங்களுக்கு. இந்த ஒரு விஷயத்த மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணி, இதற்கு சப்போர்ட் பண்றவன், இதுக்கு வாய் மூலமா சப்போர்ட் பண்றவன், சோசியல் மீடியால சப்போர்ட் பண்றவன், எல்லா நெட்வொர்க்கையும் புடிச்சு ஒரு உழுக்கிறது தான் இதற்கான ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். இந்திய அரசு அதை செய்யும் என்று நாம நம்புகிறோம். சார் உங்கள் கருத்தை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார்.